வாழ்நாளில் எத்தனையோ முக்கிய திருநாட்கள் என்று நாம் சிலவற்றை குறிப்பிடுவோம். அதுபோல எங்கள் வாழ்நாளில் இது ஒரு அறிவுபூர்வமான மகிழ்ச்சி கலந்த, என்றால் மகிழ்ச்சி என்று சொல்லும்போது அது உணர்ச்சியை மட்டுமே குறிக்கும். இது அறிவுபூர்வமான ஒரு மகிழ்ச்சி, உணர்ச்சியோடு இணைந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியாக இன்றைக்கு எனக்கு நானே வழங்கிக்கொள்ள விருது. இதுதான் சிறப்பு. இந்த சிறப்பு என்பது கவிஞருக்கு, எங்கள் இயக்கத்தின் பெரியார் திடலின் ஆஸ்தான கவிஞருக்கு இது ஒரு சிறப்பு என்று சொல்வது புறத்தோற்றம். ஆனால் அதனுடைய அகத்தோற்றம் என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க பெரியாருடைய வாழ்நாள் மாணவரான எனக்கு நானே வழங்கி கொண்டிருக்கிற ஒரு சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக இங்கே அமைந்திருக்கிற மும்பை மகாராஷ்டிராவை சார்ந்த நிறுவன தலைவர் லெமோரியா அறக்கட்டளை தோழர் மானமிகு குமரராசன் அவர்களே, அதே போல சிறப்பாக இந்த விருது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி காவலர் விபி சிங்க்கு முதலாவது விருது இதே இடத்திலிருந்து தான் ஆரம்பித்தது. அப்போது அப்படிப்பட்ட அதிலே இருந்து தொடர்ந்து மானமிகு சுயமரியாதைக்காரரான கலைஞருக்கு, அதேபோல் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற வரலாற்றில் என்றும் நிலைக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்டது. அதே போல் உலக அறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பெருமையானது. ஆனால் இன்றைக்கு அவரெல்லாம் விருது வழங்கிய நேரத்தில் நான் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறேன். ஆனால் நான் வாழ்த்துரை வழங்கவில்லை. போட்டிருக்கும் போது பாராட்டுரை என்று சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மை பாராட்டுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லும்போது நமக்கு நாமே பாராட்டு வழங்கி கொள்ளலாம். இது ஒரு முரண்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே அருமையான ஒரு உரையாற்றிய தோழர்கள் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய செய்தி நிறுவனரும் முரசிலி நாளேட்டினுடைய ஒப்பற்ற தலையங்க கர்த்தாவாக இருக்கக்கூடிய, என்றைக்கும் கருத்தாழமிக்க எழுத்தாளராக இருக்கக்கூடிய இந்த திடலில் பங்கு உள்ள அருமை, மிக அளவுக்கு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ப. திருமாவளவன் அவர்களே, அதே போல் பெரியார் சமூக சேவை மன்றம் சிங்கப்பூர் நாடு, அதுவும் ஏறத்தாழ இப்போது 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. சிறப்பாக ஆழ்ந்தோர் நடத்துகிறார்கள். அந்த மன்றத்தின் சார்பாக சிங்கப்பூர் நாட்டிலே இருந்து அவர்கள் சார்பாக வந்திருக்கிறார். பேசிய திரு நாகரத்னம் மாறன் அவர்களே, அவர் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தார். சிங்கப்பூர் நாட்டுக்கும் சொந்தவன் சொன்னார், மயிலாடுதுறைக்கும் எனக்கு உறவு என்று சொன்னார். அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்புகள் இருக்கின்றன. இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே, இது சிறப்பான ஒரு வகையில் இந்த விருதை வழங்கிய பெருமைக்குரியவர் டெக்சாஸ் மாநிலத்தில் நிரந்தர பேராசிரியராக இருக்கக்கூடிய மாபெரும் சிந்தனையாளரும் செயல் வீரருமாக இருக்கக்கூடிய இலக்குவன் தமிழ் அவர்கள் ஆவார்கள். மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய உரை ஆழமான உரை, இவைகளெல்லாம் பார்க்கிறோம். அதை விட இங்கே எதிரே இருக்கக்கூடிய அன்பர்களை பார்க்கிறோம். இந்த பெருமை இருக்கிறதே, அதுதான் மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இது உழைப்புக்கு ஊதியம். எனக்காக இந்த விருதை விட கவிஞர் போன்றவர்கள் நாங்கள் சந்திக்கும்போது பேசிக்கொள்வோம். நம்ம முதுவை யாரும் தட்டுறதுக்கு தயாராக இல்லைன்னா
நாமே ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி தட்டி கொள்ளலாம் என்று சொல்லுவோம். காரணம் என்னவென்றால், வேற மற்றவர்கள் நினைப்பதை விட தந்தை பெரியாருடைய தொண்டர்களாக நாங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்தோமே, இந்த கொள்கையை தேர்ந்தெடுத்தோமே, அதனால் அல்லவா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அதனால் அல்லவா இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்புகள். என்னை இவருக்கு இவரே வழங்கி கொள்ளுகிறார். வழங்கு என்று சொன்னால், நாங்கள் வேறு அல்ல, ஒரே உருவம். நான் கட்டுரையிலே கூட எழுதியது போல, என்னுடைய நிழலா என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு இயக்கம். இவர் மட்டுமல்ல, இதோ அமர்ந்திருக்கிற என்னுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிறார்கள். முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய தோழர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு வகையில் நாங்கள் ஏமாந்து விட்டோம். இவ்வளோ பேர் வருவாங்கன்னா இது பொதுக்குழுவாகவே போட்டிருக்கலாம், செலவு ஒரே செலவாக போயிருக்கோம். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட அளவில் அவ்வளவு மிக முக்கியமான தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் சொன்னால், இந்த இயக்கம் ஆழங்கால் பதித்த ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர். சொன்னார் இலக்குவன் தமிழர்கள், திராவிடம் என்பது பாறை, பாறை அசைக்க முடியாதுன்னு சொன்னார்கள். சில பேர் இந்த பாறையை உரசி பார்க்கிறார்கள். உரசினாலும் இது உரசுகிறவர்கள் முதுகு வேண்டுமானால் ஆபத்தாகவே தவிர பாறைக்கு ஒருபோதும் நட்டம் வராது. அதை நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே நல்ல அளவிற்கு வளர்ந்திருக்கிறார். நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம். இந்த சொற்றொடர் எவ்வளவு ஆழமான பொருள் உள்ளது. இதை ஏதோ நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று நினைக்காதீர்கள். ஆணையிட்டார் தந்தை பெரியார், நாங்கள் செய்து முடிக்க இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் பெரியார் பன்னாட்டு அமைப்பு. பெரியார் பன்னாட்டு அமைப்பு இவங்க சிகாகோவில் ஆரம்பித்து 32 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அதிலே சிறப்பாக நடத்துகிறார் இங்கே டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள், அதுபோலவே டாக்டர் சரோஜா இளங்கோவன் அவர்கள். இந்த 2 பேருமே, இவர் பேராசிரியர், அவர்கள் இந்த பணிக்காகவே விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு இதே 24 மணி நேரம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு தந்தை பெரியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான். 2 நினைவரும் அவர் நன்றி உணர்ச்சி. இந்த அரங்கத்தை பார்க்கிறேன், தலை சிறந்த நிபுணர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். சர்வீஸ் கமிஷனில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அதே போல் திட்டக்குழுவினுடைய மிகப்பெரிய பாடல்கள், பேராசிரியர் பெருமக்கள், டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், எல்லா எழுத்தாளர்கள். இந்த அரங்கம் பெரியார் என்ன செய்தார்? இதைத்தான் செய்தார். பெரியாருடைய ஏன் உலகம் முழுவதும் இருக்க வேண்டும், இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டோடு இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்துதான் மராத்தியத்தில் அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பித்தது, அதற்கு முன்னாலே ஜோதிபா ஃபுலே அவர்கள் ஆரம்பித்தது இன்றைக்கு கொழுந்து விட்டு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உலக அளவிற்கு ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணி செய்தோம். பெரியாரோடு போய்விட்டது என்பது அல்ல. சிலர் கணித்தார்கள் பெரியாருக்கு வயதாகிவிட்டது அப்படின்னு. ஏன், வருமான வரித்துறையை பொறுத்தவரையில் தொந்தரவு கொடுத்தார்கள் ஐயா இருக்கும்போதும் அதுக்கு பிறகும். அப்போது ஒருவர் இருந்தார் மத்திய அரசாங்கத்தில், உமாசங்கர் தீட்சத் என்று அவருக்கு பெயர். அவர் கடைசி காலத்தில் கொஞ்சம் இந்த நிதியமைச்சராகவும் போட்டிருந்தார்கள் பழைய அரசாங்கத்தில். அவர் எழுதி வைத்தார் என்று பிறகு அந்த துறையிலே இருந்து ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை தலைமை அதிகாரிகள் சொன்னார்கள். பிறகு ஐயாவிடத்திலே சொன்னார்கள், மிகப்பெரிய அளவிற்கு மற்றது. ஐயா இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, வருமான வரியை போட்டுக்கொண்டே இருங்க, பெரியாருக்கு வயதாகி விட்டது, ஆகவே பெரியாருக்கு பிறகு இதை பார்த்து கொள்ளலாம், அப்புறம் அந்த இயக்கம் ஒன்று இருக்காது, ஊதி தள்ளிவிடலாம்
என்று அவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் அதை அந்த அதிகாரி ஓய்வு பெற்றுவிட்டு பொறுப்பில் இருந்த அதிகாரி வந்து ஐயா இடத்துல சொன்னார். அது மட்டுமல்ல, அதை உமாசங்கர் தீட்சித் அவர்களே அந்த உணர்வை எப்படி காட்டினார் சொல்லும்போது, ஒரு நாள் பேசும்போது மத்திய நிதி அமைச்சராக இருந்தவர் அவர். நீங்கள் பெரியார் இந்த இயக்கமெல்லாம் எங்களை எதிர்த்து பேசுகிறார்கள், ஏதோ இந்திய எதிர்க்கிறேங்கிறாங்க, திணிப்பை எதிர்க்கிறேங்கிறாங்க. அவருக்கு வயசாகி விட்டது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறார், இந்த எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் அதுக்கு பிறகு ஒன்றுமே இருக்காது என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் தந்தை பெரியார் அப்போது இந்த செய்தி வருகிறது மாலை பத்திரிகையில். அதை நான் ஐயாவிடம் காட்டி நான் முதல்ல பேசும்போது எடுத்து சொன்னேன். கோவையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. தெப்பக்குளம் மைதானம் என்று ஒரு இடம் இருக்குது, அந்த மைதானத்திலே தான் இந்த கூட்டம். அப்போ நடந்த போது ஐயா அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார். இது மாதிரி யாரோ ஒரு மந்திரி இருக்கிறாருன்னு சொன்னாங்க, அவர் நேரு வீட்டில் கணக்கு பிள்ளையாக இருந்தவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஐயா சாதாரணமாக சொல்கிறார், நேரு வீட்டில் கணக்கு பிள்ளையாக இருந்தவர்னு சொன்னார். அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் எனக்கு வயசாகிடுச்சுங்கிறதுலே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, நான் ஒன்றும் இப்போ வயசு ஆகலைன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எனக்கு தான் வயசாச்சே தவிர என் கொள்கைக்கு வயசாகலை, என் இயக்கத்துக்கு வயசாகலை, என் தோழர்களுக்கு வயசாகலை. இதுதான் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பெரியார் பன்னாட்டு அமைப்பு. அதனுடைய விளைவு தான் சமூக நீதி வருது. ஒரு அடையாளம் காட்ட வேண்டும். அந்த அடையாளம் என்ன சொல்லும்போது தான் கவிஞர் நினைத்து பாருங்கள். இங்கே அமர்ந்திருக்கிற சான்றோர்கள் பெரியோர்கள் மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கெல்லாம். நாங்கள் 2 பேருக்கும் வயதெல்லாம் பார்க்காதீங்க, அது ஒரு கேலண்டர் கணக்கு, அவ்வளோதான். மனசை பாருங்கள். 3 மாதங்களுக்கு முன்னால் கவிஞருக்கு ஏற்பட்ட ஒரு உடல் தொல்லை, ஒரு சிறு விபத்து, 1 மாதம் அவர் அசையாமல் படுத்திருக்கணும்னு மருத்துவர்கள் சொன்னார். எதிலும் எளிதாக கலங்காதவன் நான், எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று பெரியாரிடம் பாடம் கற்றுக்கொண்டே வாழ்நாள் மாணவன், பெரியாருடைய மாணவன். நாங்கள் கலங்கினோம். காரணம் வேறொன்றுமில்லை, அவரை போல் இன்னொருவரை உருவாக்க முடியாது. இந்த இயக்கம் அவர் சொன்னார், தன்மான பேரவை என்று கீவளூரில் நாங்கள் அரசு ஊழியராக இருக்கும்போது தொடங்கினோம். ஒரு அறையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிற போது நாங்கள் தங்கியிருக்கிறோம். பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது அவரோடு நண்பர்கள். ஆனால் அவர் அன்றைக்கு ஓய்வு பெறவில்லை, இன்றைக்கும் அந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அதுக்கு பேர் தன்மான பேரவை. இந்த இயக்கம் தன்மான இயக்கம், தன்மான இயக்கம் மட்டுமல்ல, தன்னலம் துறந்த இயக்கம். இந்த இயக்கம் இந்த தன்னலத்துக்காரர்களுக்கு இங்கே இடமில்லை. அதனால தான் இந்த இயக்கத்தில் யார் தன்னலம் தலை தூக்குகிறதோ அப்போது அவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்க மாட்டார்கள். அது சாதாரணமாக பயிர் வளரும்போது களை வளருவதைப் போல. அந்த வகையில் கவிஞர் அவர்கள் பல நேரங்களிலே நெருக்கடி காலத்தை பற்றி சொன்னார்கள். நேரம் அதிகமாகிவிட்டது, இங்கேயும் நெருக்கடி, கால நெருக்கடி. அந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். கொஞ்சம் கூட அவர்கள், நாங்களெல்லாம் மிசாவில் இருந்தபோது பெரியார் திடலை ஒரு காவலாளி போல காத்தவர்தான் இந்த விருதுக்குரியவர்கள். எனவே விருது எதற்காக கொடுக்கப்பட்டாலும் இந்த கொள்கை பாதுகாப்புக்காக. பல விருதுகள் வழங்கப்படுவதில்லை, வாங்கப்படுகின்றன. வாங்கப்படுகிற விருதுகள் வேறு, வழங்கப்படுகிற வேர்கள் வேறு. எனவே இது வழங்கப்படுவது அது இன்னொரு நாட்டுக்காரர்களால் பன்னாட்டு அமைப்பில் இருந்து அந்த தகுதிக்கு வந்திருக்கிறார்கள் சொல்லும்போது பெருமைப்படுகிறோம். மிகப்பெரிய அளவுக்கு என்னுடைய உடலில் ஒரு பாகம் இருக்கும். ஆகவே தான் அது ஒரு அடையாளம். ரொம்ப மகிழ்ச்சியை காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கைகுலுக்கி கொள்ளுகிறோம், கைகுலுக்கிறோம். கும்பிட்ற விட கைகுலுக்கிறது தான் ரொம்ப மிக முக்கியம். நம்முடைய இனமான பேராசிரியர் யார் போனாலும் முதல்ல கையை தான் நீட்டுவார். பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் போராமே
அது மாதிரி கை குலுக்குகிறோம் என்று சொல்லும்போது இருக்கிற கை உடலினுடைய ஒரு பாகம். உடம்பு பூராத்தையும் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கையை குலுக்குனாலே என்ன அர்த்தம்னா உடம்பு பூரா மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த கை குலுக்கலை போலத்தான் இந்த விருது அவருக்கு வழங்கப்படவில்லை, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்குத்தான். அதற்கு மேலே என்ன சொல்வதற்கு இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் சொன்னார், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்றைக்கு அது ஒரு சிறு கூட்டத்தாரோடு போராடக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது விரிவடையும், உலகளாவிய அளவிற்கு விரிவடையும். எந்தெந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனைகளோ அங்கெல்லாம் அது விரிவடையும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போனாலும் ஜாதியை தூக்கி கொண்டு போகிறான். ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் ஜாதியை முன்னாலே நிறுத்தக்கூடிய அளவிற்கு வருகிற காரணத்தால் தான் அமெரிக்காவிலும் பெரியார் தேவைப்படுகிறார். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலும் பெரியார் தேவைப்படுகிறார். எங்கெங்கெல்லாம் நோய் வருகிறதோ அங்கெங்கெல்லாம் மருத்துவமும் மருந்தும் தேவைப்படுவதைப் போல. ஆகவே தான் பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்பதிலே வந்தவர். இவர்களை பாராட்ட வேண்டும். பெரியார் பன்னாட்டமைப்பை அவங்களுடைய தன்னலத்தை மறந்து செய்கிறார்கள். டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள் ஆனாலும் பிரபலமான டாக்டர், இன்னும் அவர் பல ஆண்டு காலம் உத்தியோகத்தில் இருந்து சம்பாதிக்கலாம். அதே மாதிரி டாக்டர் சரோஜா இளங்கோவன் அவர்களும் பெரிய அளவில் அவர்களும் மருத்துவ டாக்டர், பெரிய அளவிற்கு இரத்தத்துறையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் 2 பேரும் இணைந்து இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பல தோழர்களை இணைத்திருக்கிறார்கள். அவருக்கு 24 மணி நேரமும் தோழர்களை இணைப்பது தான். அதனுடைய விளைவு தான் முதல்ல ஜெர்மனியில் மாநாடு, அதுக்கு அடுத்தது ஜெர்மனியை தாண்டி அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் மெரிலண்டில் மாநாடு, அதுக்கு அடுத்து கனடா, அங்கே இருக்கிற அமைப்புகளை ஒட்டி அங்கே கனடாவில் மாநாடு, அதற்கடுத்து கனடாவை தாண்டி சென்ற சில மாதங்களுக்கு முன்னாலே ஆஸ்திரேலியாவிலே மாநாடு. வருகிற அக்டோபர் 11, 12 அந்த தேதிகளிலே ஜப்பானிலே டோக்கியோவிலே பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பாக, அந்த அமைப்பு சார்பாக இருக்கிறது. பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்பதற்கான தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். பாராட்டு என்பது விருது அளித்திருக்கிறவருக்கு மட்டும் பாராட்டல்ல. இந்த விருதை அளிப்பதற்காக திட்டமிட்டு அதன் மூலம் பெரியாரை உலகமயமாக்கி கொண்டிருக்கிற பணிக்கு ஒரு உத்வேகம் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதற்காக இவர்களுக்கும் தலைதாழ்ந்த பாராட்டுகள். அதை சொல்வதற்குத்தான் இங்கே இருக்கிறோம். கடைசியாக ஒன்று, இன்னும் பெரியார் தேவையா? கொஞ்சம் ஆங்கிலம் படித்தவர்கள், ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி, சார் இஸ் பெரியார் ரெலவென்ட் டுடே? ரொம்ப மிக முக்கியம். ஆங்கிலத்தில் என்ன கொழா மாட்டிட்டார், ஆங்கிலம் படிச்சிட்டார், பட்டம் வாங்கிட்டார், அதனால் ஆங்கிலத்தில் கேட்பார். அதுக்கு ஒரே பதில், என்றும் பெரியார் தேவை. இன்று மட்டுமல்ல, என்றும் பெரியார் தேவை. எப்படி என்றும் மருந்து தேவையோ, எப்படி என்றும் மருத்துவக் கல்லூரி தேவையோ, எப்படி என்றும் மூச்சு காற்று ஆக்சிஜன் சிலிண்டர் தேவையோ, அதுபோல் பெரியார் தேவை. அதனுடைய பாதுகாக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும். இப்போது ஒரு கட்டம், மிக முக்கியமான கட்டம், பெரியாரை பரப்ப வேண்டுமே என்று கவலைப்பட்ட கட்டம் தாண்டி விட்டது. பெரியார் இன்றைக்கு பல பேருக்கு முகமூடியாக இருக்கிறார்கள். எனவே பெரியாரை பரப்புவதை விட பெரியாரை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான பாதுகாப்பு. எனவே தான், ஆனால் பெரியாரை பற்றி கவலைப்பட மாட்டார். தானாகவே அவருக்கு தெரியும் எது வளரும் எது போகும் என்று. ஏனென்றால் அவர் எந்த பதவியையும் நினைத்ததில்லை. அந்த உறுதி, அதுதான் எங்களுக்கு, கவிஞரை போன்றவர்கள் எங்களை எல்லாம் இணைத்திருக்கிறது. எங்களை குருதி இணைக்கவில்லை, கொள்கை இணைத்திருக்கிறது. எங்களுக்கு குருதி முக்கியமல்ல, நாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதி முக்கியம் எங்களுக்கு. அந்த உறவு தான், அந்த அடிப்படையிலே தான் எங்கெங்கோ இருக்கிறார்கள்.
எண்ணி பாருங்கள், இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பார்த்து நான் பூரிப்படைகிறேன், நேரத்தை கூட மறந்து விடுகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு காலத்தில் முடியுமா? நம்மவர்கள் படிக்க முடியுமா? துணைவேந்தர்கள், ஓய்வு பெற்றவர்கள், சர்வீஸ் கமிஷன் மெம்பர்கள், மிகப்பெரிய அளவிற்கு அதே போல் மிகப்பெரிய வாய்ப்புகள் பெற்றவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், எத்தனை பேர் பாரம்பரியமாக இளைஞர்கள், துடிப்பு மிகுந்த இளைஞர்கள், எழுத்தாளர்கள், பெண்கள். ஒரு காலத்தில் அடுப்பூதுகிற பெண்களுக்கு படிப்பதற்கென்று கேட்டார்கள். கரண்டியை பிடுங்கி தூக்கி எறிந்து விட்டு பேனாவை கொடுத்தவர் தந்தை பெரியார். பேனாவை பிடித்த உடனே அடுத்த கட்டத்துக்கு போனார். பேனாவை பிடிச்சா மட்டும் போதாது, துப்பாக்கியும் சேர்த்து பிடிங்க காவல்துறையில், இராணுவத்துறையில் என்று சொன்னவர். பெரியாரின் புரட்சி இரத்தம் சிந்தாத புரட்சி. பெரியாரின் கொள்கையினுடைய தூய விளைச்சல் இருக்கிறதே, அது ஒரு அமைதி புரட்சி, கருத்து புரட்சி, அறிவு புரட்சி. அந்த புரட்சியினுடைய தூதுவர்களாகத்தான் பெரியார் பன்னாட்டு அமைப்பால் நன்றி திருவிழாவாக இதனை நடத்தி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சொல்லுகிறேன் நண்பர்களே, இந்த 2 பேரும் எல்லா தோழரும் இருக்கிறார்கள். அடையாளத்துக்கு இந்த 2 பேரும் சொன்னால் திறமையை சொல்கிறோன்னு அதுக்கு அர்த்தம், அவ்வளோதான். டாக்டர் சோம இளங்கோவன் திருச்சிக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயினுடைய பிள்ளை. அவன் தான் அவங்க குடும்பத்தில் முதல் டாக்டர். அதே போல் சரோஜா இளங்கோவன் அவர்கள், அவருடைய தந்தையார் அவர்கள் ரயில்வேயில் கொஞ்சம் படித்து வேலைக்கு போனவர். பெண்களை படிக்க வைக்கணுங்கிற கருத்து ஐயாவுடைய கருத்தினால பெரிய அளவுக்கு வந்தார்கள். நம்ம டாக்டர் இலக்குவன் தமிழவர்கள் காரைக்குடி பக்கத்திலே ஒரு எளிய சின்ன கிராமம், அந்த கிராமத்தை சார்ந்தவர். அவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய, ஒரு பாராட்டத்தகுந்த அளவிற்கு பெருமைக்குரிய ஒருவராக இருக்கிறார். அப்படி பல பேர் சொல்லலாம். இன்றைக்கி புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் ஒரு காலத்தில் நாமெல்லாம் கண்காணிகளாக நம்முடைய தோழர்கள் அழைத்து போனார்கள். இன்றைக்கு நம்மளை பார்த்து அந்த நாட்டுக்காரர் பயப்படுறார். ஐயோ இவங்க வந்தால் நமக்கு போயிடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் என்றால், இந்த அறிவு மனிதர்மத்தை தாண்டி மனிதநேயத்தை பெரியார் ஊட்டியதால், போராட்டத்தால் விளைந்தது. ஆகவேதான் விருது பெற்ற எங்கள் கவிஞர் அவர்கள், அன்றைக்கு நான் நினைத்தேன், கலங்கினேன், நாங்கள் எல்லாம் மறுபடியும் இவர் எழுந்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு இருக்கிற உறுதி இருக்க, கடைசி வரைக்கும் எழுந்திருப்போம். நாங்கள் கொஞ்சம் நடக்கிறத தடுமாறுற மாதிரி இருக்கேன்னு, அது உங்கள் தோற்றமே தவிர நாங்கள் தடுமாறுறேன், அவ்வளோதான். அது புற தோற்றம். ஆகவே தான் நாங்கள் எப்போதும் ஒரே பாதையில் நடக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், ஒரே தலைவர், ஒரே கொள்கை, ஒரே கொடி, ஒரே சட்டை, அவ்வளோதான், தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பொது வாழ்க்கையை குதிரை சந்தையாகவும் இருக்கிறது, கழுதை சந்தையாகவும் இருக்கிறது. அப்படி நான் போக விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விழா ஒரு அருமையான வெற்றி திருவிழா. இது வெறும் விருது வழங்கும் விழா அல்ல, வெற்றி திருவிழா. பெரியார் கொள்கையை யாரும் சாய்க்க முடியாது. திராவிடம் என்பது இருக்கிறதே, அது தனி நபர்களை பொறுத்ததல்ல. இது ஒரு இனவாத இயக்கம் அல்ல, இது ஒரு கலாச்சார பாதுகாப்பு இயக்கம், ஒரு கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன். அதுதான் ரினைசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மறுமலர்ச்சி இயக்கம், இது அறிவியக்கம். தந்தை பெரியார் சொன்னார். இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுகிற போது நண்பர்களே, அன்றைக்கு இந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம்னு சொல்லும்போது ஒன்றை சொல்லுகிறார். ஒரு இயக்கம், எந்த இயக்கமானாலும் எவ்வளோ அழகாக பெரியாருடைய அனுபவம் பாருங்கள். என் நாளை சொன்னார், மிக முக்கியமாக உத்தமமான தலைமை. ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் உத்தமமான தலைமை, உறுதியான கொள்கை 2, 3வது உண்மையான தொண்டர்கள், 4 யோகியமான பிரச்சாரம். இந்த 4 எங்கே இருக்கோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த 4ம் இருக்கிற இயக்கம்தான் திராவிட இயக்கம், அதுதான் திராவிட கழகம், அதுதான் சுயமரியாதை இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பன்னாட்டு அமைப்பு இந்த சிறப்பான விழாவை நமக்கு கூட்டி
மகிழ்ச்சியை வழங்கி இருக்கிறது. எனவே தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கு 85 இருக்கலாம், எனக்கு 93ன்னு நீங்கள் ஞாபகப்படுத்தலாம், இல்லை திரும்ப விழாவுக்கு முன்னால் வேணா இருக்கலாம். ஆனால் விழாவுக்கு போன உடனே பிடிச்சிக்கிட்டு நடந்தவர் இப்போ தனியாக நடப்பார், நானும் நடப்போம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதில் எல்லாவற்றையும் விட என்னன்னா அவர்களுடைய வெற்றி செல்வி அதான் பிள்ளைகள், இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய வாழ்வினையராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தொண்டு அடிக்கட்டுமானம், அது புதஞ்சி தான் இருக்கும், அது கோபுரம் மாதிரி தெரியாது பூராமே. அங்கே அது மட்டுமல்ல, விருந்தோம்பலாக இருந்தாலும் கொள்கையாக இருந்தாலும் எனக்கு இன்னொரு பெரிய வசதி என்னென்னா, இவர் திருமணத்தில் நான் கலந்துக்கிட்டேன் பெரியார் ஐயாவோட. ஆனால் இவரை விட அதிகமாக அவங்க குடும்பத்தை தெரியும் எனக்கு. ஏன்னா மாணவ பருவத்தில் 1946 அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டது தான். அந்த அளவிற்கு எங்களுக்கெல்லாம் 80 வயசுக்கு முன்னாலே தெரிஞ்ச குடும்பம். எனவே தான் இன்றைக்கும் நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நாடே ஒரு குடும்பமாக ஆக வேண்டும், சமத்துவபுரமாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற போராட்டங்கள், இது போன்ற இயக்கங்கள், அதற்காக உழைக்கிறவர்கள். எனவே கவிஞருக்கு கடுத்த சிறப்புக்கு நன்றி, எனக்கு நானே வழங்கி கொண்ட இந்த விருதுக்கு நன்றி. இந்த விருதினுடைய பலன் என்று சொல்வதற்கு மிக முக்கியம். உடனே பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு முடியாது என்று சொன்னார். அதை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன், வழிமொழிகிறேன். எனவே அவர் பெரியார் உலகத்துக்கு எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, பல பேருக்கு தரலாம். ஆகவே தான் கொடுக்குறவர்கள் எதை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றணும் நாம். ஆகவே தான் அவர்கள் சொன்ன கருத்துகள் எந்த அடிப்படையில் இருக்குமோ அது வரும். நன்கொடைகளும் மற்றவர்கள் தாராளமாக மக்கள் நன்றி உணர்ச்சியோடு வழங்குகிறார்கள். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் இவ்வளவு நீண்ட நேரம் வந்து சிறப்பான ஒரு கொள்கை விழாவாக, சிறப்பான விழாவாக இந்த விழா நடந்திருக்கிறது. பெண்கள், மகளிர் படித்தவர்களாகவும் பெருமை பெற்றவர்களாகவும் கல்லூரி தலைவர்களாகவும் வந்த கூட்டம். இந்த கூட்டம் என்று சொன்னால் பெரியாருடைய தொண்டின் கனிந்த பலன், பூத்து காய்த்து கனிந்த பலன்களை பார்க்கிறோம். எனவே பெரியாருடைய பெருந்தோட்டத்தில் இன்றைக்கு கனிகள் பூத்து குலுங்குகின்றன. பூக்கள் என்று சொல்லிவிட கனித்து அவ்வளவு உறவு எல்லாமே கனிந்து போயிருக்கின்றன. அந்த சுவையை மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் தோட்டம் வைத்தவனை பற்றி யாரும் நினைப்பதில்லை, நினைவூட்டுவதை பற்றி கவலை இல்லை. அந்த உணர்வுகள் இருக்கிறது. எனவே பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம், பெரியார் உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. பெரியாரின் 150வது ஆண்டு விழாவில் சிறப்பாக இருக்கும். எனவே நான் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. பாராட்டு என்று சொல்லும்போது இதை ஏற்பாடு செய்த உங்களுக்கு நன்றி. நாங்களெல்லாம் ஒரு பிரச்சாரம், ஐயா சொன்னார், எனக்கு நான் ஏன் பிரச்சாரம் பண்ணி என் பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொல்கிறேன்னா அது எனக்கு பெருமை இல்லை. ஏன் கடவுளுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறான், பிறக்காத கடவுளுக்கே பிறந்தநாள் கொண்டாடுறான்னா விட்டால் மறந்துடுவாங்கிறதுக்காக தான் கொள்கை பிரச்சாரம். எனவே தான் இது ஒரு கொள்கை பிரச்சாரமே தவிர வேற ஒன்று. அதுக்கு ஒரு சாக்கு, அதுக்கு ஒரு விருது, ஒரு வாய்ப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம். நன்றி.